இந்த டிராகன் படம் மட்டும்தான் டாப்பில் போயிட்டுருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட்டு. டிராகன் யானை மாதிரி நிற்குது, நிலவுக்கு என்மல் என்னடிக்குவோம் எலி மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபக். 100 கோடி டிராகன் நிச்சயம், நிலவுக்கு என்மல் என்னடிக்குவோம் அவுட்டு. டிராகன் இன்னைக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன 2 படங்களில் இந்த டிராகன் படம் மட்டும்தான் டாப்பில் போயிட்டுருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அது சிம்பு ஒரு பாட்டு பாடியிருக்கார் இந்த படத்துக்கு. அவர் உண்மையிலே தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ இல்லை படம் பார்த்துட்டு சொன்னது இல்லை, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குன்னு சொன்னார். ஆனால் அதே சிம்பு சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பித்து இன்றைக்கி 2வது நாள் தாங்க 25 கோடி கிட்ட வசூலாயிருக்கு அந்த படம். நேற்றே வந்து நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க 10 கோடி வசூல். ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமை சிட்டியில் எங்கெங்கே ரிலீஸ் பண்ணாங்களோ அத்தனை தியேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். அந்த மாதிரி டிராகன் ஒரே நாளில் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு உதாரணம் நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னால். அதுக்கப்புறம் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் வந்து என்னப்பா அது, நீ வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு சிங் செக் அடிக்கிறியா அப்படிலாம் கேட்பாங்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை, நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம். அதுக்கு உதாரணம் நான் இப்போ பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி புக் மை ஷோவில் டிக்கெட்டே இல்லாமல், அதுவும் சிட்டியில் டிக்கெட்டே கிடையாது. ஆனால் அது மீறி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்போது அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பித்து இந்த பக்கம் லோக்கல் ரோகிணிலேருந்து ஆரம்பித்து காசிலேருந்து ஆரம்பித்து எல்லா தியேட்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் ஒரு டிக்கெட்டும் கிடையாது. ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அஸ்வத் மாரிமுத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்துக்கு நம்ம படம் பார்க்குறப்ப கொஞ்சம் கூட இழுக்க முடியாமல், இந்த தான் சீனு, அடுத்த சீன் இதுதான் வரப்போகுதுன்னு நம்ம மெயினில் கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் ஸ்க்ரீன் பிளேவை சும்மா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீட்டை விட்டு சும்மா அப்படி கூட நவர மாட்டீங்க, செல்ஃபோனை கையில் தொடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு கிரிப்பான ஸ்க்ரீன் பிளே. படம் கிளைமேக்ஸ் சொல்லியும் அவ்வளோ அருமையாக இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே சரி படம் ஓஹோ ஆகன்னு பாராட்டிக்கிறாங்க. அதுவும் சிம்பு பாருங்கள், சிம்பு சொன்னார், வாக்கு பழிச்சிச்சு. ஏஜிஎஸ் வந்து விஜய் வச்சு படம் பண்ணாங்க, பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணாங்க. அதுலலாம் பெருசாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த சின்ன பட்ஜெட்டில் பெரிய லாபம் பார்க்குறாங்க பார்த்தியா, அதுதான் ஏஜிஎஸோட மிகப்பெரிய பலம். ஆனால் வந்து இப்போது அதே இந்த டெக்னிக்கை லைக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான டைரக்டர் உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் நடிக்க வச்சு படம் தயாரிச்சிருந்தாங்கன்னா லைக்காக்கு வந்து உண்மையிலே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 10 கோடி போட்டு 50 கோடி எடுக்கலாம், 10 கோடி போட்டு 100 கோடி எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனால் லைக்கா மிஸ் பண்ணிவிட்டு ரஜினி, பெரிய பெரிய கமல், சங்கர் இப்படி பின்னாடி போய் சுற்றி லைக்கா வீணாக போச்சு. ஆனால் ஏஜிஎஸ் டேலண்டான, ஏன்னா தனி ஒருவன் படம் ஏஜிஎஸ்க்கு இதோட கடைசி படமாக சொன்னாங்க. ஆனால் அந்த தனி ஒருவன் படம் அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. பணம் வந்து கொட்டுன்னு கொட்டிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மாற்றம் நிறைய படம் பண்ணாங்க, அதெல்லாம் ஃபெயிலியர். ஆனால் தனி ஒருவன் சும்மா தூக்கி நிற்க வச்சு ஏஜிஎஸ் கம்பெனி, அதில் பிடிச்சாங்க பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் கோமாளி செம ஹிட்டு. அதே பிரதீப் ரங்கநாதன் ராசியோனத்தில் எனக்கு படம் பார்க்குறப்ப பிரதீப் ரங்கநாதன் ஓவராக ஆக்டிவிட்டி பண்ணுவார், ஓவராக நடிப்பார். அந்த படத்தை ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் படமாக பார்க்குறப்போ பிரதீப் ரங்கநாதன் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. உண்மையிலே நிறைய பேருக்கு வைத்தியசில் இருக்கும். தனுஷ், சிவகார்த்திகேயன் இவனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது, ஒரு படம் டைரக்ட் பண்ணார், ஒரு படம் நடித்தார், 3வது படம் மாஸ் ஹிட்டு. யோசிச்சுட்டு பாருங்கள், இந்த படம் 100 கோடி கண்டிப்பாக வசூலாகும். இப்போது 3வது படத்தில் ஒரு சாதாரண ஒரு ஹீரோ 100 கோடி தொடுறான்னா யாருக்கு வைத்தியசில் இல்லாமல் இருக்கும்? அதுதாங்க வெற்றி. நீங்கள் நல்ல கதை எடுத்தீங்கன்னா, நீங்கள் நல்ல திரைக்கதை பண்ணிங்கன்னா, ஒரு நல்ல படம் கொடுத்தீங்கன்னா, இதுதாங்க ஒரு மனிதனுக்கும் சரி, நாங்கள் எங்களை பார்க்குறவங்களுக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும், எங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும், கொடுக்குற காசுக்கு ஒருத்தவும் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டைரக்டரோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். உண்மையிலே ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நல்ல படம், ஓ மை கடவுளே. அது ரொம்ப நீட்டாக அழகாக ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி, அப்படியே அந்த கடலோட லிங்க் பண்ணியிருப்பார். அந்த லிங்க்கை அடுத்து இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையிலே டிராகன் ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம், அவ்வளோ சூப்பரான படம். அது கூடவே பார்த்திங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் நிக், உண்மையிலே தனுஷ் டைரக்ஷனில். அதுவும் வந்து மாளவிகா மோகன் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு சும்மா தரமான பாட்டு.
இது தனுஷ் நடிக்க வேண்டிய படம் இது, ஏன்னா தனுஷ்காக தான் இந்த கதையை எடுத்தார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையிலேயே நேற்று ஓப்பனிங் இருந்தது. ஏன்னா வந்து தனுஷ் டைரக்ஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க அக்கா பையன் பவிஷ் தான் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்களும் போய் படம் பார்த்தோம். இப்போ எப்படி மதகதராஜா ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு படம் கூட அது கூட வரல, தனி சிங்கிளாக வந்தது. சிங்கிளாக நல்லா வசூல் பண்ணிட்டு போச்சு இல்லையா? அதே மாதிரி நிலவுக்கு என்மல் என்னடி கோவம் கூட தனியாக வந்திருந்தா ஏதோ ஓரளவுக்கு அது வசூலாக இருக்கும். ஏன்னா இங்கே அசுர பலம் ஒரு யானை கூட ஒரு நரி என்ன பண்ணும், அந்த மாதிரி டிராகன் யானை மாதிரி நிற்குது. நிலவுக்கு என்மல் என்னடி கோவம் எலி மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக். ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் சொல்லவே வேணாம். ஸ்க்ரீன் பிளே எழுதவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடிகிற வரையும் ஃப்ளாட்டாக போவோம். நீங்கள் அடுத்தடுத்த சீன் இதுதானப்பா, இப்போ என்னப்பா ஃப்ரெண்ட்ஸு, லவ்வாப்பா லவ், அதுக்கப்புறம்பா என்ன பிரிஞ்சிடுவீங்களா, பிரிஞ்சிடுவீங்க. அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துருவியாப்பா நீ, விட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போவியாப்பா, போவா. எப்படியாவது தடுப்பியப்பா, தடுப்ப ட்ரை பண்ணுறோம்ப்பா. திருப்பி என்னை பற்றி எப்படியாவது ஓடி வருவாப்பா, ஓடி வருவாப்பா. இந்த மாதிரி படத்தில் நம்ம என்ன நினைப்போமோ சுத்தமாக அதில் 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் சொல்லிடலாம், இது பாருங்க அடுத்த சீன் இதுதான் வரப்போகுது, இதுதான் வரும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கூட மூளைக்கு வேலை கொடுக்காம அவர் தனுஷ் பார்த்த, அவர் பப்புக்கு போன விஷயங்கள், அங்கே பழகின விஷயங்கள், அனிருத்து மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் கூட, அந்த மாதிரி கூட ஃப்ரெண்ட்ஸு நடந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு அப்படியே கோரியாக ஒரு படம் பண்ணிட்டார். நல்ல வேளை தனுஷ் நடிக்கலை, ஏதோ அக்கா பையன் நடிக்க வச்சார். இல்லைன்னா தனுஷ் நடிச்சா இன்னும் பேர் அசிங்கமாக இருக்கும். ஏன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட தனுஷ் தொட்டா நமக்கே கொஞ்சம் அசிங்கமாக தானே இருக்கும். அதனால் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படி நிற்கிது. ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது. அதுக்கும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் திட்டாதீங்கப்பா. இது பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை நேற்று ரிலீஸ் ஆச்சு படம் டிராகன், உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி இது பாருங்கள், புக் மை ஷோவில் நீக்கோட ஸ்க்ரீன் செட்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நான் சொல்கிறது விடுங்க, மக்களே தீர்மானிக்கிறாங்க. என்னன்னா இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக பாருங்கள், எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஹவுஸ்ஃபுல். இந்த படம் பாருங்கள், நீக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே ஒயிட்டில் இருக்குது, டிக்கெட் புக்கிங்கில் போகுது, ஹவுஸ்ஃபுல் ஆகலை. உங்களுக்கு இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிராகன் எங்கேயோ இருக்குது, நிலவுக்கு என்மல் எடுக்கவும் எங்கே இருக்குன்னு. இதுதாங்க வித்தியாசம். நான் இந்த வாரத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு டிராகன் தான். நல்ல படம், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அதுவும் மிஸ்கின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். மிஸ்கினை பிடிக்காதவங்க கூட இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக நடிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுவும் 4 ஹீரோயின் வருது இந்த படத்தில், 4மே நச்சுன்னு இருக்குது. 4க்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல படம் இந்த வாரம். ஆனால் 25 கோடி வசூல் இப்போது. ஆனால் 100 கோடி டிராகன் நிச்சயம். நிலவுக்கு என்மல் என்னடி கோவம் அவுட்டு, டிராகன் சும்மா சரவடி தான்.